வணக்கம் நண்பா. ஸோ பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அது என்னங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெடரேஷன் கப் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபெடரேஷன் கப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபெடரேஷன் கப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட டீம்ஸ் மட்டும் தான் அந்த ஒரு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது சீனியர் நேஷனல்ல டாப் 8க்குள்ள முடிச்ச டீம் மட்டும் தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ற டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 8 டீம்ஸ் அந்த ஃபுல் ஷெட்யூலையுமே உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ்க்கானதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீம் இருக்கு. ஸோ அதுக்கான ஃபுல் ஷெட்யூலையுமே டிஸ்பிளேல ஷோ பண்றேன், டீட்டெயில்டா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபெடரேஷன் கப்ல செலக்ட் ஆன 8 டீம்ஸும் அதே டீமை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. லிட்டரலா ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் டீம்ல 3 தமிழக வீரர்கள் வந்து பிளே பண்றாங்க. அபினேஷ் நடராஜன், சுதாகர், சஞ்சீவி. ஸோ இவங்களுக்காக மட்டும் தான் நான் இந்த ஃபெடரேஷன் கப்பை பத்தி பேசுறேன். இல்லைனா இதை பத்தி நான் பெருசா பேசியிருக்கவே மாட்டேன். அண்ட் சர்வீஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நவீன் குமார், ஸோ இவங்க எல்லாம் பிளே பண்றாங்க. உத்தரப்பிரதேஷ் டீம் வந்து பிளே பண்றாங்க. சண்டிகர் டீம் வந்து பிளே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து பிளே பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம்னா யூடியூப்லயே பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்த்து. இல்ல ப்ரோ எனக்கு ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு சேனல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் தலைவாஸ் டீம் ஏப்ரல் 3ஆம் தேதி நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க. ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா பிராட்காஸ்ட் சேனல்ல தமிழ் தலைவாஸ் டீமோட அட்மின் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணிருக்காங்க. மேபி NIP சைனிங்க பத்தி பேசலாம், இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச் அப்டேட் கூட கொடுக்கலாம். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் NIP சைனிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் NIP சைனிங் அப்படிங்கும்போது லோக்கல் டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக பிளே பண்ண ஒரு 4 பிளேயர்ஸை கண்டிப்பா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி வேற யாரையும் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஸோ NIPஸா இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் லோக்கல் டோர்னமெண்ட்ல பிளே பண்ண பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் அப்டேட் இது வரைக்கும் மே மாசம் நடக்க போகுது. மே பாதிக்கு அப்புறம் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கும். நானும் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி ரீகேட்டகரேஷன் லிஸ்ட் NIP எல்லா டீமும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது என்னைக்கு பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது மே 23ஆம் தேதி 24ஆம் தேதி 2 நாட்கள் பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது, இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்டேட். ஓகேங்களா, கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது, நான் மறுபடியும் சொல்றேன். சோ இப்போதைக்கு 23ஆம் தேதி 24ஆம் தேதி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் வீடியோ சீக்கிரமா முடிக்கலாம், ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கேட்கும். ஸோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, கேக்குதா கேட்கல அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நாளையில இருந்து இந்த மாதிரி இருக்காது. ஸோ இன்னைக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சு போச்சு. ஸோ இனிமே இந்த மாதிரி நடக்காது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய் நண்பா.